ஓம் சிச்சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய சத்சங்கத்துக்கு அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். சிவா, இன்றைய வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தில் இந்த வாழ்க்கையில் எது மிக முக்கியமானது, தர்ம சங்கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்தை சேமித்து வைப்பது மட்டும்தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நீதி ஸ்லோக உதாரணத்தோடு நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு நியதி வாக்கியம். அனித்யானி ஷரீராணி விபவோ நைவ சாஸ்வதா நித்யம் சந்நிஹிதோ மிருத்யுஹோ கர்த்தவியம் தர்ம சங்கிரகா அப்படின்னு சொல்லி ஒரு நீதி வாக்கியம். இது என்ன சொல்றாங்கன்னாக்க, சரீரம் நித்தியமானதில்லை, சாஸ்வதமானதில்லை. அனித்யானி சரீராணி, நித்தியம்னா சாஸ்வதம், அனித்தியம்னா நெகட்டிவ். அனித்யானி சரீராணி, இந்த சரீரம் சாஸ்வதம் இல்லை. அப்படிங்கும்போது இந்த சரீரத்தை இருக்கக்கூடிய காலங்கள் வரையும் அதை எப்படியெல்லாம் நல்ல வழியில் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தணும், வாழ்க்கையை செம்மையாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரீரத்தை பற்றி, இந்த மனித உடல் வருதல், மனித உடல் எடுத்து நம்ம வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு அப்படிங்கிற மாதிரி திரும்ப பிறந்து மறந்து பிறந்து மறைந்து அப்படின்னு போகிறோம் இல்லையா. அதை பட்டினத்தார் ஒரு வாக்கியத்தில் சொல்கிறார், ரொம்ப வெறுத்து போயிட்டு போதும் எனக்கு, மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இருப்புயூர் வாசுவனே, இன்னமோர் அன்னை கருப்புயூர் வாராமட்கா அப்படிங்கிறான். பிறந்து 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 மாதா எடுத்து உடல் சலித்து போயிட்டா. வல்வினையேன் கால் சலித்தேன், நானும் நடந்து 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 கால் சலித்து போயிட்டேன். லலாட்ட லிக்கிதாலேக்கா பரிமாஷ்டம் வசிக்குதுன்னு சொல்லலாம், பிரம்மாவுடைய லிபி. பிரம்மாவை எழுதி 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 களைச்சி போயிட்டாராம். மாதா உடல் சலித்தால் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டானே நாதா இன்னமோர் இன்னமோர் கருப்புயிர் வாராமட்கா, அதனால போதும், எனக்கு வராதபடி செய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அனித்யானி ஷரீராணி, இந்த சரீரம் அப்படிப்பட்ட ஒரு சரீரம். அதை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தணும், இந்த பிறப்பை நல்வழியில் பயன்படுத்திக்கணும். விபவோ நைவ சாஸ்வதா, விபவோனாக்க தனம், காசு, பணம், இதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நம்மள்கிட்ட இருக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தட்ட போகும், அப்படியே ட்ராவலிங் தான். அப்படிப்பட்ட அந்த காசும் சாஸ்வதம் கிடையாது. விபவோ நைவ சாஸ்வதா. அதனால் காசும் நமக்கு சாஸ்வதம் இருக்கும்போது இந்த காசை சேர்த்து வச்சு நாமளும் அனுபவிக்காத, பிறருக்கும் கொடுக்காத இருக்கக்கூடிய வாழ்க்கை அது பயனற்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே விபவோ நைவ சாஸ்வதா, காசு சாஸ்வதம் இல்லாத போது அதை எப்பெல்லாம் நமக்கு சுவாமி கிருப்பையில் இருக்கோ அதை நம்மளும் சந்தோஷப்படுத்தி பிறகு சந்தோஷத்துக்கு கொடுத்து ஆனந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஔவையார் ஒரு இதில் சொல்கிறாங்க, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த மானுடரே கேளுங்கள், ஆவிதான் கூடிவிட்டு இங்கு போயின பின் ஆரே அனுபவிப்பார் பாவிகள் இந்த பணம் அப்படிங்கிறாங்க. அதனால் இவ்வளோ பாடுபட்டு தேடி பணத்தை புதைச்சி வைக்கிறதுனால எந்த பயனும் இல்லை யாருக்கும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் தானும் சந்தோஷப்படுத்தாத, பிறருக்கும் தர்ம காரியங்கள் பண்ணாத, ஒரு அனுபவிக்காத, காசு மட்டுமே சேர்த்து 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 வச்சு அதை பின்னாடி அதை அனுபவிக்கிறதுக்கும் ஆள் இல்லாத ஒரு பட்சத்தில் சும்மா பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்துட்டு அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. விபவோ நைவ சாஸ்வதா, அது இருக்க போகிறதில்ல. இருக்கும் பொழுதே ஆனந்தமாக நாமளும் அனுபவித்து தர்ம காரியங்களை செஞ்சு பிறருடைய சந்தோஷத்துக்கும் அந்த தனத்தை, பொருளை பயன்படுத்தணும் அப்படின்பதாக சொல்கிறார். அடுத்தது,
நித்தியம் சந்நிகிதோ மிருத்யுகோ. ஏன்னு சொன்னால் அந்த ரெண்டு விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஏன் பண்ணணும்னாக்க நம்மளுடைய காலதேவன் நமக்கு வந்து லிখিதார் ஏகான்னு சொல்லக்கூடிய பிரம்ம லிபி இருக்கா, அப்பயே நமக்கு என்ன நாட்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த காலதேவன் டைரியை பார்த்து எப்போ டைம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நித்தியம் சந்நிகிதோ மிருத்யுகோ, ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான் நமக்குடைய காலங்கள் எப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்க தர்மத்தை சங்கிரகம் பண்ணணும். நல்ல விஷயங்களை செய்யறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை சொல்றது, எல்லோருக்கும் நம்மளால முடிஞ்ச செய்யறது அப்படிங்கிற தர்மத்தை சங்கிரகம் சொல்லக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் நம்மள்கிட்ட இருக்கு. அதை செஞ்சானாக்க தர்மம் தலை காக்கும். அது நம்மளுடைய தலையும் காக்கும், நம்மளுடைய சந்ததியினருக்கும் அதை விட்டு செல்லலாம். இதுதான் வந்து சாஸ்வதமான எஃப்டி. சரியா? சாஸ்வதமான எஃப்டிங்கிறது இந்த தர்ம காரியங்கள் செய்வதன் மூலியமா புண்ணியத்தை சேர்த்து அதன் மூலியமா நமக்கும் நம்முடைய தலையை காக்கும், தர்மத்தை நமக்கு ஒரு நல்ல பலனை தரும், நம்முடைய சந்ததியினருக்கும் அது சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த நெறிகளின்படி வாழ்க்கையை வாழணும் என்பதாக இந்த நீதி ஸ்லோகங்கள் வழியாக ஆண்டோர்கள் சொல்கிறார்கள். அதை கேட்டு நாம் அதுபடி நடக்க முயற்சிப்போமாக. நன்றி. சிவா. திருச்சிற்றம்பலம்.